இன்றைக்கு டெங்கு வந்து சாகிறவன்லும் பார்க்க ஹார்ட் அட்டாக் ப்ரெஷர் டயபெட்டிக் வந்து சாகிறாங்கலாம் கூட சரி கல்லெண்ட வேர்ஷன் போட்டு ஒரு டம்மி பீஸ் ஒன்று வருது நாங்கள் கொட்டன்கள் எல்லாம் தூக்கி அட்ராப்புறான் அடிக்க வலிக்கிட்டு அட இவனை டம்மி பீஸ் இதை தூக்கி பிடிச்சு கொண்டு வரணும் இவர் ரகுராம் டாக்டர் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி அது பிறகு ஈரலுக்கு பரவி அது பிறகு நெஞ்சுக்கு பரவி அம்மாவுக்கு சரியா இல்லாது அது வேண்டாம் அந்த கதை வேண்டாம் சரியா இந்த ஓலைச்சுவடிகளும் எல்லாம் இந்தியாவிலும் இங்கேயும் அழிச்சாச்சு அது வேறு கதை சொல்லக்கண்டு போய் அதுக்கு தையல் போட்டுட்டு நாங்கள் மூலிகையை வச்சு கட்டுற நிலையில் இப்போ இல்லை இதுதான் சின்னதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு ஆன்டிபயோட்டிக் தந்து எனக்கு ரெசிஸ்டன்ட் உருவாகிட்டது அதாவது அது எனக்கு பழகிட்டது சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் எல்லாமே இருக்குது அன்றைக்கு பார்த்தேன் புண்ணால் கட்டு வந்து சின்ன வயசு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு 30 வயதிலும் குறைவு 6ஆம் ஆண்டில் போடுற தடுப்பூசி நிறைய பேர் வன்னியில் ஒரு மென்ஷன் சொல்லி விட்டது இது ஏதோ தமிழற்ற சனத்தை குறைக்கிறதுக்கு போடுற ஊசி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புரளியாக அந்த நேரம் கிளப்பி விட்டது போட்டுட்டான் இதை வந்து நான் இந்த தமிழ் சமூகத்தில் சொன்னால் என்னடா இந்த பட்டி 6ஆம் ஆண்டில் எங்கேயோ போகுதோடான்னு எனக்கு விளக்கமாக தொடாமல் இருந்தேன் ஆனால் அதுதான் அங்கத்தே கல்ச்சர் கொரோனாவை பொறுத்தவரையில் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கு ஏன்னா ஒரு தடுப்பூசி வந்து செய்யக்க ட்ரையல் பண்ணி முதல் சில விலங்குகளுக்கும் பிறகு சில அஞ்சனின் இந்த கைதிகள் அந்த மாதிரி அங்கே வேண்ட அக்காமாலா கப்சி அந்த சோடாவும் இங்கே வேண்டதும் சமனண்டு நீங்கள் வாதிட வரக்கூடாது அது இந்த குவாலிட்டி வந்து வித்தியாசம் உயிரோடு இருக்கலாம் ஆனால் குளிச விளங்கி கொண்டு இருக்க வேணும் அப்போ இதுக்கு பின்னால் ஒரு சின்ன வர்த்தகம் இருக்குன்றது உங்களை எல்லாருக்குமே விளங்கும் சொல்லுவார் குசினி கதவு உடைகிற அளத்துக்கு பசி வந்தோன்னு ஓடி போய் சாப்பிட வேணுமன்றதுல அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது கரும்பு யூஸை ப்ரொமோட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது ஒரு செத்தவிட கல்யாணோட எல்லாத்துலேயுமே இந்த சோடாக்கள் தான் எங்களோட சனம் கொண்டு வந்து வைக்குது சோடா தண்ணி போத்தில் அதை இன்னொரு பைத்திய விளையாட்டு இப்போ நான் அனுபவத்தைக்கு வேணும் தானே ரெண்டா சனம் அது வேண்டாட்டி இப்போ என்ன பைத்தியம்னு நினைக்கும் குமரன் சார் சொல்லுவார் நியூட்டன் தியரியும் சரி ஐன்ஸ்டீன் தியரியும் சரி 2 பேரும் வேறு வேறு கோட்பாடுகளில் அந்தந்த தியரியை அப்படி அப்படி வச்சு பார்த்தா சரியாக இருக்கும் ஆனால் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான காணொளி ஒன்றோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொளி எல்லாருக்கும் பிரயோசனமான ஒரு காணொளி ஒரு விழிப்புணர்வு காணொளி முக்கியமாக எங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் வந்து ஆங்கில மருத்துவத்தை போய் நேர்காணல் செய்கிறேன் அதை விட இயற்கை மருத்துவம் சுதேச மருத்துவம் ஆயுர்வேதம் அவர்களையும் போய் நேர்காணல் செய்கிறேன் நான் செய்த ஒரு நேர்காணல் எனக்கே வில்லங்கமாக வந்து நிறைய பேர் என்னை வந்து சண்டைக்கு வந்தது அப்போ நான் அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேணும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய ஸ்டாண்ட் நான் அங்கே நிற்கிறேன் எந்த பக்கத்தில் நிற்கிறேன் என்றதில் இருக்கேன் ஏன்னா நான் வேலை செய்கிறது வந்து சுகாதார திணைக்களத்துக்குள்ளே ஒரு காணொளி ஒன்று எடுத்தேன் உங்களுக்கு தெரியும் அதாவது அவர் வைத்தியர்னு சொல்கிறதா ஹீலர்னு சொல்கிறதா அது அப்பாற்பட்ட விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வைத்தியர் ரகுராம் ஐயா அவரை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் நான் அதில் நிறைய பேர் சில பேர் எதிரான கருத்துக்களை கொண்டிருப்பினும் தானே ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆள் ஆதரவாக இருக்கும் ஒரு ஆள் எதிராக இருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் இருப்பினும் அப்போ இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு நான் எதிரான ஆளா ஏன் இப்படி போய் அவரை இன்டர்வியூ பண்ண வேணுமென்ற மாதிரி ஒரு சாரார் வந்து இப்போ எனக்கு சில இஷ்யூகளை க்ரியேட் பண்ணிக்க இதை தூக்கி பிடிச்சு கொண்டு வரணும் இவர் ரகுராம் டாக்டர் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ இந்த காணொளி வெள்ளிடமலையா என்ன நான் எந்த ஸ்டாண்டில் நிற்கிறேன் உண்மையாக எது சரி எது பிழை என்றதில் நான் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்ல போகிறேன் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது யாரையும் போய் நேர்காணல் செய்கிறது நான் யாரையுமே நேர்காணல் செய்யலாம் ஐயரையும் பிடிச்சி நேர்காணல் செய்யலாம் எந்த தொழில் செய்கிற ஆளையும் போய் நான் நேர்காணல் செய்யலாம் அது என்னுடைய சுதந்திரம் என்னுடைய கருத்தை வந்து நான் தெரிவிக்கலாம் மற்றவர்களுக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்யலாம் முதலாவதாக வருவோம் இந்த ஆங்கிலம் இருந்தால் ஆயுர்வேதமாக இப்போதைய காலத்துக்கு நல்லம் அந்த இப்போதைய காலம்ன்றது மிக முக்கியம் இப்போதைய காலம் என்ற விஷயத்துக்கு வாரேன் முந்தி நான் ஒரு சாதாரண ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுறேன் இந்த குரங்கு இருக்குதானே ஆரம்பம் அதாவது இயற்கையாக காடுகளுக்கு விலங்கு தெரிகிற ஒரு விலங்கு அது வந்து என்ன செய்யுமெண்டா அதுன்ற பிரசவம் நடக்க அந்த பெண் குரங்கு கஷ்டப்பட்டால் ஆண் குரங்கு போய் ஏதோ ஒரு மூலிகை செடியை கொண்டு வந்து அது இந்த இடுப்பில் கட்டி விடுமாம் அதுக்கு பிறகு இலகுவாக பிரசவம் நடக்குமாம் எங்களோட அப்பா அம்மாக்கள் சொல்லுவினோம் இதை கேட்க கதை கேட்க சொல்லுவினோம் நான் கேள்விப்பட்டது நான் காணையில் நாங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்குள்ள இந்த இயற்கை மருத்துவம் வந்து ஒரு தேவையாக இருந்தது எனக்கு ஏன் தேவையாக இருந்ததுண்டா அது நான் சொல்கிறதில்ல நான் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கோ அல்லது ஒரு அனுதாபமோ நான் தேடல என்னுடைய தாயாருக்கு நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்தது என்னாலே அதை வாழ்க்கையில் மறக்கலாம் என்னென்னா நான் கல்யாணம் செய்த புதுசில் நான் வந்து இங்கே வந்துட்டேன் வைஃப் விட்டு அம்மா வந்து ஒரே சக்தி அப்பா நர்சிங் ஆஃபீஸராக இருந்தவர் என்னன்னு கண்டுபிடிக்கவே இல்லை எல்லா டெஸ்ட்டும் செய்து கண்டுபிடிக்கலை சிறு உடல் ஏதாவது
டிவி இருக்குமோ என்று சொல்லி டியூபர்குலோசிஸ் தனியாக சுவாச பையில் தனியாக வரையில கசம் கண்ணில் வரலாம், அது நிணநீர் முடிச்சில் வரலாம், குடலில் வரலாம், அப்படி அண்டெல்லாம் சந்தேகப்பட்டு கடைசியாக அந்த எண்டோஸ்கோப்பின்னு சொல்லி வாய்க்கலால் வயர் உங்களுக்கு தெரியும், அதை விட்டு அம்மாவுக்கு அதில் வயிற்றுக்குள்ளே பெருங்குடலும் சிறுகுடலும் சந்திக்கிற இடத்துல ஒரு சுரப்பிய மாதிரி ஒரு கட்டி ஒன்று சுரந்து அது சில சுரப்புகளை சுரக்கிறதால, அதாவது எங்களோட உடலால் சுரக்கப்படுற சுரப்புகளுக்கு ஒப்பான சுரப்புகளை சுரந்து உடம்பை குழப்பி கொண்டு இருக்குது. அதுதான் நம்ம சத்தியும் வயிற்றோடமாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது பிறகு ஈரலுக்கு பரவி அது பிறகு நெஞ்சுக்கு பரவி அம்மாவுக்கு சரியாக இயலாது, அது வேண்டாம், அந்த கதை வேண்டாம். எனக்கு அதால் இதில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இந்த இயற்கை மருத்துவத்துக்குள்ளே போய் இது என்ன அப்படி அந்த சைட்டில் ஆராய்வமா ஹியூமோ எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனால் அம்மாவில் ஒரு முன்னேற்றத்தையும் காணையில் இதுக்குள்ளால் போய் இதை என்னென்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி புத்தி ஒன்று எனக்கு சின்னலேருந்து இந்த ஆராய்ச்சி புத்தி ஒன்று இருக்குது. என்னென்றாலும் நான் ஒரு ஆராய்வேன், அது எனக்கு சம்மந்தம் இல்லாத சமயமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், என்னென்ன விஷயமோ நான் ஆராய்வேன். அந்த விதத்தில் நான் போய் அவருக்கு நேர்காணல் செய்தது. நேர்காணல் செய்யக்குள்ள முதலாவது வருவம் மருத்துவத்தில் 2 தேவைகள் இருக்குது. உடனடியான தேவை, நீண்ட கால தேவை. முதலாவதாக நீண்ட கால தேவைக்குள்ளே வருவோம். எப்போ எங்களுக்கு உடனே அலுவல் முடிகிறது தான் நாங்கள் இப்போ யோசிக்கிறோம். ஏனெண்டா முந்தி நாங்கள் சமூகமாக வாழ்ந்த நாங்கள், பக்கத்து வீடு அயல் அட்டைன்னு சொல்லி ஒரே வாழ்ந்த நாங்கள். பண்ட மாற்று முறை அல்லது எங்கட வீட்டு யாருக்கு வருத்தம்ண்டா அவை நிற்பினம், ஒரு கொண்டாட்டம்ண்டா நிற்பினம். வீட்டில் தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும். உணவு பழக்க வழக்கங்கள் வீட்டிலேயே தோட்டம் இருக்கும், எல்லாம் நடக்க சில விஷயங்கள் எங்களுக்கு தன்னிறவாக கிடைச்சது. இப்போ எங்கட வீட்டு ராசவள்ளிக்கிழங்கு காய்ச்சினா அம்மா உண்டே பக்கத்து வீட்டை கொடுப்பா. அதேமாதிரி பக்கத்து வீட்டை கூட கீரை விளைஞ்சுன்னா எங்களுக்கு இப்போ கொண்டு வந்தாரவே புத்தூரில் அப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் நாங்கள் உணவு பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாமே மாறிட்டோம். அப்போ இப்போதையான காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. சில விஷயம் நீண்ட கால நோக்கில் எங்களுக்கு வருத்தம் வராமல் செய்ய வேண்டி இருக்குது. நான் எப்போவுமே ஆங்கில மருத்துவத்துக்கு எதிரான ஆள் கிடையாது. நான் சிம்பிளாக ரத்தின சுருக்கமாக ஒன்று சொல்லுறேன். ரவுராமையா சொன்ன விஷயத்தில் நான் எதோட உடன்பட்டு வாரேன். அதே நேரம் ஆங்கில மருத்துவம் என்னென்னத்துக்கு தேவைன்னு பார்ப்போம். அன்றைக்கு தவறுதலாக எனக்கு காலில் பூச்சாடி விழுந்துட்டேன். இதில் பின்னால் அதுக்கு பக்கத்தில் தான் விழுந்துட்டேன். பட்டிச்சு அப்படியே பிளந்து போச்சு காலில் விடத்தை. பிளந்தால் வீட்டை ட்ரெஸ்ஸிங் செய்கிற எல்லாம் கிடந்தது. அப்போ வச்சு மருந்தை கட்டியாச்சு. அடுத்த நாள் போய் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கை முறைக்கு நான் அடுத்த நாள் ஒர்க் பண்ணுவேன். நான் பிஹெச் யூனிஃபார்மையும் போட்டு கொண்டு போய் வேலை செய்வேன். அப்போ நான் செய்த வேலை டாக்டர்கிட்ட காட்டி, மருதங்கனியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட காட்டி 3 இலை போட்டுட்டு அதில் உறைஞ்சல் காயம் இருந்தது. அதால் செல்லுலைட்டிஸ் உங்களுக்கு தெரியும். செல்லுலைட்டிஸ் அந்த காலில் சுட்டு கொண்டு காலெல்லாம் பீங்கி நடக்கலாம் மாதிரி உடம்பெல்லாம் முறிக்கிற மாதிரி காய்ச்சல் வரும். செல்லுலைட்டிஸ் ஆகி அந்த தசைக்குள்ளே அந்த கிருமி தொற்று வந்துடுமென்னு சொல்லிட்டு எனக்கவே ஆன்டிபயோட்டிக் தந்தவை. அதாவது நான் நினைக்கிறேன் ஃப்ளூக்ளாக்ஸும் தந்து, ஃப்ளூக்ளாக்சிலினும் தந்து, ஆக்மெண்டினும் தந்தது. ஏன் தந்தேன்டா எல்லாட்டி நான் அடுத்த நாளைக்கு வேலைக்கு போக இயலாது. எனக்கு தேவை ஒன்று இருக்குது. தேவை கருதி நான் அது கட்டாயம் செய்து தான் ஆக வேணும். இல்லாட்டி அப்படி இல்லாட்டி இப்போ மூலிகைகள் இருக்கா வச்சு கட்டுறதுக்குன்னா இப்போ அப்படியான ஒரு மூலிகையும் எங்கட நாடுகளில் இல்லை. இருக்குதோ தெரியாது. இருந்த ஓலைச்சுவடிகளும் எல்லாம் இந்தியாவிலும் இங்கேயும் அழிச்சாச்சு. அது வேறு கதை. சொல்ல வாரது உடனடியான தீர்வுகளுக்கு ஆங்கில மருத்துவத்துக்கு தான் நாங்கள் போகணும். ஒன்றுமே செய்யலாது. நான் அதை அந்த காணொலியில் சொல்லலை. ஆனால் அதுதான் மறக்கப்பட முடியாத உண்மை. ஒரு விபத்து வந்துட்டுது. ஒரு ஆளுக்கு கத்தியால் வெட்டி போட்டாங்களே யாரோ, டக்குண்டு போய் அதுக்கு தையல் போட்டுட்டு நாங்கள் மூலிகையை வச்சு கட்டுற நிலையில் இப்போ இல்லை. இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100% உண்மை. அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது தேவையில்லை. உண்மையும் அதுதான். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆக்மெண்டின் எடுத்ததுன்னு சொல்லி. பிரிட்டிஷ் போன்ற நாடுகளில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக் தான் கொடுப்பினோம். போனோடனே சிலர் அதுவும் கொடுக்க மாட்டேன்னா உடலால் மாறட்டும் விட்டுட்டு இருப்பினோம். எங்கட நாட்டில் உதாரணமாக என்ன சொல்லுவோம், எங்கட அப்பா ஒரு நர்சிங் ஆஃபீஸர்ன்றதால சின்னதுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு ஆன்டிபயோட்டிக் தந்து எனக்கு ரெசிஸ்டன்ட் உருவாகிட்டு, அதாவது அது எனக்கு பழகிட்டுது. இப்போ ஒரு நார்மல் ஆன்டிபயோட்டிக் தந்தால் எனக்கு வேலை செய்யாது. அப்போ ஹை டோஸ் தான் கொடுக்கணும். இப்போ நான் ஆக்மெண்டின் எடுத்தால் தான் எனக்கு எதுவும் மாறுற ஒரு நிலைமையில் இருக்குது. அதுதான் இப்போத்தியான சிச்சுவேஷன். இதை சில வேளை ரவுராம் சார் விமர்சிக்கிறவர். அதில் எனக்கு கொஞ்சம் கண்ட்ராடிக்ட். அது இப்போதைய காலத்துக்கு செட் ஆகுமாண்டா உண்மையாக இல்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் வேகமான லைஃப் முந்தி மாதிரி இருந்து முந்தியான் வாழ்க்கை முறை விவசாயம் வீட்டுக்குள்ளேயே எல்லா தேவைகளும் நிறைவேற்றக்கூடிய மாதிரி வெளியில் ஒன்றுக்குமே தேவையில்லை தங்கி இல்லைன்னு இருந்தால் அது சாத்தியம். ஆனால் நாங்கள் இப்போ எல்லாத்துக்குமே தங்கி இருக்கிறோம். எல்லாம் வேகமாக நடக்கணும். எல்லாட்டி ஒரு செயின் மாதிரி ஒன்று பிளாக் ஆகினா அடுத்தது பிள்ளை நர்சரிக்கு ஏற்றுறதுலேருந்து பள்ளிக்கூடம் போகிறதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து அடுத்தடுத்த வேலைகள்லேருந்து எல்லாம் பிளாக் ஆகிடும். ஸோ
ஆங்கில மருத்துவம் வந்து ஆரம்ப காலத்திலேயும் வந்து அதுவும் ஒரு இயற்கை மருத்துவத்திலிருந்து டெவலப் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆரம்பத்தில் இப்படி இருந்து இப்படி 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 கொண்டு வந்து இந்த கொண்டு வந்து விட்டுக்கிறேன். சரி, இந்த விஷயத்துக்கு இது தவிர ஒரு பிரசவம் வந்துடுது, ஒரு அந்த நஞ்சு கொடி வந்து பிள்ளையை சுற்றிட்டுது. இதுக்கு வேறு ஏதாவது முறைகளை பயன்படுத்தி எடுக்கலாமாண்டா? இல்லை, ஆங்கில மருத்துவம் தான் ஒரே வழி. விபத்து இதை தவிர நிறைய நிறைய விஷயங்களுக்கு ஆங்கில மருத்துவம் தான் ஒரே வழி. ரகுராம் ஐயாட தியரி என்னத்துக்கு சரியண்டா, அவர் சொல்கிறதுல சிலது ஒரு சின்ன முரண்பாடுகள் எனக்கு இருக்குது, ஆனால் மிச்சம் இல்லாமல் அவர் சொல்கிறதும் சரி. நாங்கள் எவ்வளவு சோடாவை குடித்து தள்ளுறோம், எவ்வளவு சோடா, இந்த அக்கா மாலா கப்சி வடிவேல் சொன்ன மாதிரி எவ்வளவு சீனி அதில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய சீனின்ற அளவு 4 தேக்கரண்டி. 4 தேக்கரண்டி தான் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட்டில் 4 தேக்கரண்டி சீனி இருக்குது, 4லும் கொஞ்சம் குறைவு. அந்த சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் பேக்கெட்டில் 7-8 சாப்பிட்றவன் இருக்கிறான் நிறைய பேர். அது தவிர ஒரு சோடாவில், மீடியம் சோடாவில் 12 கரண்டி சீனி இருக்குது. இதெல்லாம் இருக்கே, நாங்கள் கரும்பு ஜூஸை ப்ரமோட் பண்ணினாங்க 2 பேரும் சேர்ந்து. கரும்பு ஜூஸ் இதண்டா, அதில் என்ன குறை இருக்குது, அதை வடிவாக சுகாதாரம் பார்த்து அதை இதண்டா நல்ல விஷயம் தானே. நான் அதைத்தான் அவர்களால் அவற்றை வாய்க்குள்ளால் எடுத்தேன் நான். அப்போ அந்த விஷயத்துக்கு நீண்ட காலத்தில் எங்களுக்கு தொற்றாத நோய்கள் ஏற்படும். தொற்றா நோய் என்ன, இப்போ எனக்கு சலரோகம் இருந்தால் என்னில் தொட்டால் மற்ற ஆளுக்கு வேறு அது சலரோகம், அதைத்தான் சொல்கிறது தொற்றா நோய் என்று. இப்போ சிலதுகள் தொற்று நோய்கள், இது தொற்றா நோய். இந்த சலரோகம், உயர்குருதி இயக்கம், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் எனக்கு இருந்தால் மற்ற ஆளுக்கு வேறு மண்டு இல்லை. சிலது பரம்பரையில் இருக்குது, ஆனால் அதுகள் அப்படியான தொற்றா நோய்களுக்கு எங்களோட உணவு பழக்கம் தான் காரணம். இன்றைக்கு ஒரு செத்தவிடு நடந்தால் எத்தனை பேர் தொற்றா நோய்கள்லாம் சாயினம். தொற்றா நோய்களுக்காக விபத்தும் பெறும், ஹார்ட் அட்டாக், உயர்குருதி அமுக்கம், இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இன்றைக்கு டெங்கு வந்து சாகிறவங்களும் பார்க்க ஹார்ட் அட்டாக், ப்ரெஷர், டயபெட்டிக் வந்து சாகிறாகலாம் கூட. ஆனால் நாங்கள் டெங்கு ப்ரோக்ராமை செய்து கொண்டிருக்கிறோம். என்சிடியை பற்றி பெருசாக ஒரு கவனிக்கிறே இல்லை. என்சிடின்றது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இதை சிடி என்று சொல்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று நோய். அது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத நோய். தொற்றாத நோயால் நிறைய பேர் சாயினம். இன்றைக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் இல்லாமல் வருது. அன்றைக்கு பார்த்தேன் புண்ணால் கட்டு வந்து சின்ன வயசு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு, 30 வயதிலும் குறைவு. அப்போ அதுக்கு உணவு பழக்க வழக்கத்தில் விழிப்பு ஊட்டுறதுல என்ன பிரச்சனை? அந்த ஆள் யாரை கழுவி ஊற்றுது? நல்ல சாப்பாடுகளை சாப்பிட வேணான்னு சொல்கிறாரா? எங்கேயாவது புழுக்கொடிகளை சாப்பிட வேணான்னு சொல்கிறாரா? அல்லது இளநீங்க குடிக்க வேணாம்னு சொல்கிறாரா? அவர் சொல்கிறது இந்த சோடா எங்களுக்கு பிரச்சனையான சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி எறி என்று தான் அவர் சொல்கிறார். அதை போய் நேர்காணல் செய்ததில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியலை. இது தவிர வேறு நிறைய விஷயங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். முக்கியமாக சோடா பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது வந்து இன்னும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான விஷயம் வந்து தடுப்பூசி. நாங்கள் அதில் அந்த காணொலியில் அதை பற்றி கதைக்கல. அதில் எந்த ஸ்டாண்டர்டை பற்றி நான் சொல்கிறேன். என்ன ஸ்டாண்ட், என்னுடைய நிலை வந்து தடுப்பூசி போட வேணுமா போட வேண்டாமான்னு கேட்டால் நான் சொல்லுவேன் போட வேணும். அப்போ நீங்கள் என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, அதில் நஞ்சுகள் அது இதில் கலந்துருக்குன்னு சொல்லி இப்போ ஒவ்வொரு ஒரு கருத்தை சொல்லலாம். எனக்கு அந்த நிலையில் வந்து சின்ன முரண்பாடு என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இந்த வைத்தியம் வந்து கண்டுபிடிச்சது வந்து நான் நினைக்கிறேன் கிரேக்கத்தில் தான் ஆரம்ப கண்டுபிடிச்சது. அதை தவிர அந்த சில வைத்திய பரிசோதனைகள் செய்கிறது வந்து இந்த ஆஸ்திரேலியா, நவுரு தீவு, அப்படியான தீவுகளில் இருக்கிற கைதிகளில் தான் ஒரு பரிசோதனைகளும் செய்து பார்ப்பினமா. நான் சொல்ல வாரது, ஆரம்பத்தில் ஒரு வரலாறு இருக்குது. ஒரு குழந்தை பிரசவிக்கிற இடத்துல நிறைய குழந்தைகள் பிறந்த உடனே தொற்றுகள் உள்ளாகி இறக்க வழிகிட்டின. உடனே குழந்தைகள் சாகுது. அதுக்கு ஒரு அங்கே நேர்ஸாக இருந்தவ ஒரு சின்ன மெதட்டொண்டை கையாளுறா. கையை கழுவுறதுக்கு ஒரு டெப்பொண்டை பூட்டி ஓடும் நீரில் கை கழுவுற ஹேண்ட் வாஷிங்ன்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினா பிறகு அந்த கையில் இருக்கிற கிருமி அங்கே போகாமல் நிறையவே அது தவிர்க்கப்படுது. நான் சொல்ல வர்றது, கை கழுவுதலால் ஒரு சின்ன இன்டர்வென்ஷனால் எவ்வளவோ இறப்புகளை குறைக்க முடியுமென்றால் இந்த தடுப்பூசியும் அப்படித்தான். என்னென்னா தடுப்பூசின்றது அங்கே ஒன்று நஞ்சில்லை, விலை குறைக்கப்பட்ட கிருமி. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன முத்து வருதுன்னா அந்த கிருமியை மாதிரி ஒரு கிருமி, அல்லது வலி குறைக்கப்பட்ட அது இந்த பவரை குறைச்சிட்டு இல்லை இறந்த அது எங்களோட உடலுக்கு செலுத்தேக்கு எங்களோட உடம்பு என்ன யோசிக்கணும், உண்மையாகவே கிருமி வந்துடுது. இப்போ கல்லன் வர மாதிரி கல்லன் வேஷம் போட்டு ஒரு டம்மி பீஸ் ஒன்று வருது. நாங்கள் கொட்டன்கள் எல்லாம் தூக்கி அட்ராப்புறான் அடிக்க வலிக்கிட்டு இவனை டம்மி பீஸு அந்த வடிவேல் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எங்களோட உடம்பை அலர்ட் பண்ணிவிட்டால் எங்களோட கையால் உழைக்கிற காசு நிலைக்கும் மாதிரி எங்களோட உடலால் சுரக்கப்படுற பிறபொருள் எதிரிகள் வந்து என்ன செய்யும்னா நீண்ட காலத்துக்கு இருக்கும். அதனால் சின்ன வயதிலேயே தடுப்பூசிகளை போடுறது. இப்போ எந்த பிள்ளைக்கெல்லாம் நான் போட்டது பிறந்த உடனேயே பிசிஜி என்று கசம் பெறாமல் போடுறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த கசம் வந்தவனுக்கு எல்லாம் அது போட்டும் வந்துட்டு தானே என்று. உண்மையாக அது கசம் பெறாமல் என்று சொல்கிறதுன்னு பார்க்க 10 வயது வரைக்கும் கசம் பெறாமல் தான் போடுறது. அதாவது டிபி மெனிங்கைட்டிஸ் வராமல் தான் அந்த ஊசி போடுறது. என்னென்னா ஒரு பிள்ளைக்கு சின்ன கசம் வந்து அதுன்ற கம்ப்ளிகேஷன்ஸ் கூட 10 வயது மட்டும் காக்கிறதுக்காக இதில் ஒரு ஊசி போடுற எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். இதில் அது வந்து உண்மையாக
அந்த கிருமியின் வலு குறைக்கப்பட்ட அல்லது அதன் வடிவம் மாற்றி வைக்கப்பட்ட ஒரு கிருமியை தான் அது ஏற்றுறது. அது உடனே பார்த்துட்டு எங்களோட உடம்பு அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி உருவாக்கி வச்சிருமா, கசம் வந்துட்டு ஐயோன்னு பார்த்தா அது பார்த்தா டம்மி பீஸ். ஆனால் அந்த உருவாக்கின பிற பொருள் எதிரி, எங்களோட உடம்பால் உருவாகின எதிர்ப்பு சக்தி, பிற பொருளுக்கான எதிர்ப்பு சக்தி காலாகாலமாக இருக்கும். முந்தி இது தடுப்பூசி மாதிரி ஒரு செயல்முறை வெள்ளக்கார நாடுகள்லையும் எங்கள்கிட்ட தமிழற்ற பாரம்பரியத்திலையும் இருந்தது. என்னென்னா இப்போ எனக்கு அம்மாள் வருத்தம் வந்துடுதுண்டா, சின்ன முது வந்துடுதுண்டா, இளம் பொம்பளை பிள்ளைகளை அவருக்கு சாப்பாடு கொடுக்க விடுறதான். அவை சாப்பாடு கொடுத்துட்டாங்க, என்ன சும்மா கதை பின்னம் தானே. அப்போக்கு அந்த ட்ராப்லெட்ஸ் மூலம் இவைக்கும் இன்ஃபெக்ஷன் இவையும் பாதுகாக்கப்படுவினம். அதான் முறை. வெளிநாடுகள்ல எல்லாம் இப்படியான வருத்தம் வந்தால் தங்கட பிள்ளைகளையும் கொண்டு அங்கே விடுவாங்க. அதாவது அந்த தொற்றை வேண்டி எதிர்ப்பு சக்தி வர்றது. அதான் இப்போ சின்னல்லையே வந்துடுதுன்னா அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். இந்த வருத்தங்கள் எல்லாம் அநேகமாக ஒருக்கா வந்தால் திருப்ப வராது. உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கெல்லாம் இதில் ஒரு அடையாளம் கிடைக்குது. எனக்கு 5ஆம் ஆண்டு படிக்க அம்மாள் வருத்தம் வந்தது. இட்ட வரைக்கும் இருக்குது, மிச்சடெல்லாம் மாறிட்டு இதில் இருக்குது, ஏனோ தெரியாது. அப்போ இனி வர்றதுக்கான சாத்தியம் மிக மிக குறைவு. இது மாதிரி ஒரு விஷயம்தான் தடுப்பூசி ஆரம்பத்திலேயே ஏற்றி விடுறது. 6ஆம் ஆண்டில் போடுற தடுப்பூசி நிறைய பேர் வன்னியில் ஒரு மனுஷன் சொல்லி விட்டது, இது ஏதோ தமிழற்ற சனத்தை குறைக்கிறதுக்கு போடுற ஊசி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புரளியாக அந்த நேரம் கிளப்பி விட்டது. இந்த ஊசி எப்போன்னு 2017ஆம் ஆண்டு. அது என்ன தடுப்பூசி என்றால் கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோய்க்கான தடுப்பூசி. பெண்களுக்கு வர கேன்சருக்கு மிகவும் கேவலமான வலியை அனுபவிக்கக்கூடிய கேன்சர் இந்த கர்ப்பப்பையின் கழுத்து பகுதியில் வர கேன்சர். இதை ஏற்படுத்துறது ஹியூமன் பெப்பிலோமான்னு சொல்லி ஒரு வைரஸ். இந்த வைரஸ் தான் காரணம். இந்த வைரஸ் பெண்களாக இதை பிறப்பினோன்னா இல்லை, ஆம்பளையெல்லாம் பிறப்புறது. மல்டிபிள் செக்ஸ், அதாவது இன்னொரு பொம்பளையோட போட்டு இங்கே வந்தா அப்படி இப்படி என்றால் தான் ஆண்கள் கொண்டு பிறப்பு வினம். ஆனால் அவைக்கு வராது, என்னடா கர்ப்பப்பை இல்லை. கர்ப்பப்பை உள்ள ஆக்களுக்கு பிறப்பை விட்டுறினோம். இதால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த வைரஸை மாரி ஒரு சேப்புள்ள அந்த கிருமியை ஏற்றுறது 2017ஆம் ஆண்டில் இருந்து தான் இலங்கையில் இந்த தடுப்பூசி 2016-17 அறிமுகப்படுத்தப்படுது. ஜோதிச்சு பாருங்க, 11 வயது குறைஞ்ச பிள்ளைகளுக்கு தான் அந்த ஊசியை போடுறது. அப்போ நீங்கள் அதையும் 11 வயசு குறைஞ்ச உள்ள பிள்ளைகளை போடுறேன்டா, 11 வயது இல்லை, 11 வயசு 10 வயது முடிஞ்சு 11ஆவது வயதில் 6ஆம் ஆண்டில் போடுறது. 5ஆம் ஆண்டில் 10 வயது உங்களுக்கு தெரியும். ஏனெண்டா வெளிநாட்டில் வெள்ளக்காரன் WHO தான் இது ஸ்டடி பண்ணுறது, உலக சுகாதார ஸ்தாபனம். அவன் வெளிநாட்டில் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கிறான். எப்படி என்று சொன்னால், வெளிநாட்டில் உங்களுக்கு தெரியுமா வரையா டேட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சின்ன வயதிலே இருக்குது. அவன் ஸ்கூல்லேயே அது ஒரு கரிக்குலத்தில் இருக்குது. அது அப்படி விட வேணும், இல்லாட்டி அப்படி டேட்டிங்கு போகாட்டி கவுன்சிலிங்கு அனுப்புகிற மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்தாங்களா, ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் டைம் செக்ஷுவல் எக்ஸ்போஷர், முதல் தரம் செக்ஸ் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பை அவன் அந்த வயதில் போட்டுட்டான். இதை நான் இந்த தமிழ் சமூகத்தில் சொன்னால் என்னடா இந்த பற்றி 6ஆம் ஆண்டில் எங்கேயோ போகுதோடான்னு எனக்கு விளக்கமாத்தோடாமல் இருந்தேன். ஆனால் அதுதான் அங்கத்தே கல்ச்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக அப்படி இருக்குது. அந்த ஊசியை அந்த வயது முடிஞ்சோடனே போட்டு விட்டால் எதிர்காலத்தில் அந்த புற்றுநோய் வர முடியாமல் தடுக்குமண்ட மாதிரியான ஒரு முறையை செய்வது. இது பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகளில் ஆம்பளைகளுக்கும் போடப்படுது. ஏனென்றால் ஆம்பளைகளால் பிறகுது, அதால் ஆண்களுக்கும் போடப்படுற ஒரு தடுப்பூசி. இதை பற்றி யாருமே பீதி கொள்ளவோ பயங்கொள்ளவோ தேவையில்லை. இதை ஜனத்தொகை குறைக்கிறதுக்கு போடுறது தமிழருக்குண்டா சிங்களாக்களுக்கும் போடப்படுது, எங்கட பிள்ளைகளுக்கும் போடப்படுது. இதுதான் இந்த பிரச்சனை. அப்போ தடுப்பூசிகள் கட்டாயம் தேவைதான். கொரோனாவை பொறுத்தவரையில் கொஞ்சம் விதிவிலக்கு இருக்குது. என்னென்னா ஒரு தடுப்பூசி செய்யக்க ட்ரையல் பண்ணி முதல் சில விலங்குகளுக்கும் பிறகு சில இந்த கைதிகள் அந்த மாதிரி அடிமைகளில் ஏற்றி அதை பரிசோதித்து தான் போடுறது. கோவிட்டை பொறுத்தவரையில் திடீரென வந்த ஒரு விஷயம். அப்போ திடீரென வந்ததோ திடீரென வரையிலையோ அது விமர்சனத்துக்குள்ளான விஷயம். ஆனால் கோவிட்டை பொறுத்தவரையிலும் சில கம்பெனிகளே அது இந்த பக்கம் சொல்லி இருக்குது. ஆனால் அதுக்காக அதைச்சாட்டி மிச்ச மேண்டேட்டரியான வேக்சின்களை போடாமல் விடுறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அது வேக்சின் கட்டாயம் தேவை தான். ஆனால் 7 மாணவரை ஆன்டிபயோட்டிக்ஸை நாங்கள் எடுக்கிறத குறைக்க வேணும். 7 மாணவர் எங்களோட உடலின் எதிர்ப்பு சக்தியால் கூட்டி எங்களை பாதுகாக்கிறதான் முக்கியம். ரவுராமையா ஒரு விஷயம் சொல்லுவார், அறுசுவையும் சமனாக இருந்தால், அந்த சத்து எங்களோட உடலில் இருந்தால் கரண்ட் அடித்தா கூட ஒன்றும் செய்யான்னு சொல்லுவார். அது எதிர்ப்பு சக்தி என்ற ஒரு விஷயம்தான் உண்மையா. என்னென்னா எங்களோட உடம்பில் இருக்கிற கனிவு பயன்களின் அளவு கூடக்க எங்களோட உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த உயிர் சக்தி ஆற்றல் கூடன்றது உண்மை. அது உண்மையான விஷயம். அடுத்தது காலாகாலமாக அந்த காலத்தில் இருந்த 11 சித்தர்கள், முனிவர்கள், ஆண்டவர்கள் எல்லாம் இதைத்தான் செய்தவை. ஆனால் அந்த காலத்து வாழ்க்கை முறை இப்போதைய வாழ்க்கை முறை மாதிரி இல்லை. அது ஒரு சின்ன விஷயம். இப்போ நாங்கள் மாறிட்டோம். ஆனால் அந்த காலத்து வாழ்க்கை முறை மாதிரி இருக்கலாம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த வைத்தியம் அவர்கிட்ட கண்டிப்பாக சித்திக்கும். நான் ஒரு ஆளை கேட்டேன், ரவுராமையாண்ட வைத்தியம் உங்களுக்கு எப்படின்னு சொல்ல, தனக்கு கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டேன். நான் தான் வேலைக்கு போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் தன்னால் அதை கடைப்பிடிக்கலாமல் இருக்குது. தான் வேலையில் போய் அப்படி கஷ்டமாக இருக்குது. அவர் சொல்கிறது பசிச்சா சாப்பிட சொல்லி, பசிச்சா சாப்பிடுங்கோண்டா. ஆனால் நாங்கள் இப்போ எல்லாம் பசிச்சா சாப்பிட்றோமா? எங்களோட வேலைக்கு எங்களோட வேலையில்
அந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்க பசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குரிய நேரம் இருக்குது. அப்படியே நேரத்துக்கு குழம்பு சமைக்கிறோமா, சமைச்சு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோமா, கடை சாப்பாடுகளை சாப்பிட்றோமா, அதுகளை தானே இவர் சொல்கிறார். இப்போ கடையில் சாப்பிட்றதால முழுக்க விற்கணும் தானே. குறிப்பாக ஒரு ப்ரொடக்டின் சாமான்கள்லாம் முழுக்க முழுக்க கிடக்குது. அந்த பவுடர், அந்த ரைஸ் பவுடர், இந்த பவுடர், அந்த சுவையூட்டி இந்த எல்லாத்தையும் போட்டுட்டு வாய்க்கு சுவையாக இருக்குமே தவிர அந்தளவு உடம்புக்கு வந்து நஞ்சு. அப்போ ஏழுமானவரை ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறத குறைக்க வேணுமென்றதை சொல்கிறதுக்கு அவர் கொஞ்சம் அதையே கொஞ்சம் கடும் தொனியிலே என்னண்டு ஆங்கில மருத்துவத்தையே கொஞ்சம் சாடை மாறியாக சார் விமர்சிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதில் சில பேர் கோபம் அடைஞ்சிருக்கலாம். அதுக்காண்டி நான் கதைச்சது என்னென்னு சொல்கிறது, எனக்கு கதைக்க உரிமை இல்லை, இல்லை எல்லாமே பிள்ளைன்னு சொல்லலாது. இதை விட வேறு சில விஷயங்களை நான் நோட் பண்ணி வச்சேன். நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் பெறையில் உண்மையாக நிறைய கதைக்க வேணுமென்று யோசித்தேன் நான். அடுத்து எங்களுடைய அங்கங்களுக்கும் எங்களோட சுவைக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ உதாரணமாக குடல், சுவாசப்பை, ஈரல் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சுவைகளை அவர் சொல்கிறார். அது உண்மைதானே. காலகாலமாக அந்த காலத்துலேருந்து இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் சொல்லினோம். ஆனால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த இல்லாமல் இருக்கின்றக்காண்டி அது பிள்ளை என்று சொல்லிடலாதானே. இந்த வேகமான உலகத்தில் எங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றக்காக அதை பிள்ளைன்னு சொல்கிறதுல எந்த வித நியாயம் இருக்குது. சில பேர் சொல்லிச்சினோம், நீ ஒரு பிஹெச், நீங்கள் இப்படி நான் ஒரு ஆளை ப்ரமோட் பண்ணுறேன் என்று சொல்லிச்சினோம். நான் என்னத்தை ப்ரமோட் பண்ணினான்? அதில் நான் நல்ல விஷயத்தை தானே சொன்னான். இந்த சமூகத்தில் ஏராளமான பேர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, யூடியூப்பில் ஒரு வியூ 30,000 மட்டும் போகுதுண்டா அது நிறைய பேரால் விரும்பி அதை பற்றி கதை கேட்க தான் ஏஐ வந்து அதை டிடெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு போய் காட்டுது. அப்போ நான் கதைச்சதை தவறு என்று என்ன விதத்தில் சொல்லிடுமென்று எனக்கு தெரியலை. தடுப்பூசியை பற்றி சொல்லிவிட்டேன். உணவை பற்றி கதைச்சா நிறைய கதைக்கலாம். அதான் அவர் சொல்லுவார், நாங்கள் சாப்பிட்ற முழுக்க நஞ்சான உணவுகளை உட்கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் முதலாவது இடத்துல இலங்கை இருக்குது. இதுக்கு நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறேன். பிரிட்டிஷில் பீஸா ஹட் தான் சாப்பிடுவாங்க, KFC தான் சாப்பிடுவாங்க, இப்படியான விஷயங்கள் சாப்பிடுவாங்க. அதை விட புகைப்பிடிப்பாங்க. கிரிஜனண்டு எங்கள்ட புத்தூரில் இருக்கிற எனக்கு ஒரு தம்பி முறை அவன் சொன்னான், இப்போ கிட்ட லண்டன் போனோம் 1.5 வருஷமாச்சுது. நிறுவனம் இங்கே வந்து ஓப்சைட் சூப்பர் மார்க்கெட்டில் 104 வயசு கிழவி கூட சில வேளை தம் அடிச்சுட்டு வருமண்ணா, நடந்து தான் வரும் மனுஷி, காசும் கொண்டு வரும் என்று சொல்லும். ஆனால் சாப்பிட்றது முழுக்க அதுதானேண்டு. இங்கே என்ன, இங்கே தான் ட்விஸ்ட் என்னண்டா, நாங்கள் அதை கொண்டு வந்து இங்கே குழப்ப தேவையில்லை. சில பேர் வந்து இந்த ரகுராம் டாக்டர் வீடியோக்கு ஒருத்தர் வந்து குதர்க்கமாக கொமெண்ட் போட்டவர் என்னண்டா, இப்படி பார்த்தா என்னதை சாப்பிட்றதுன்னு சொல்லி. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை பிரச்சனை, எங்கே இருந்து சாப்பிட்றீங்களன்னு தான் பிரச்சனை. எங்களை போன்ற நாடுகளுக்கு வார அப்படியான சாப்பாடுகளும் நான் அதை ப்ரமோட் பண்ணல. அங்கத்தே சாப்பாடுகளும் அங்கே வந்து ஃபுட் கிரேடிங் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கூட பார்த்து பிடிச்செல்லாம் வழக்கு போட்டு விட்ருவாங்க. இங்கே வந்து எதுவும் விற்பனை செய்யலாமன்ற மாதிரியான ஒரு நாடுகளில் வர ப்ரொடக்டின் குவாலிட்டி எங்களுக்கு நோய்களை உருவாக்கும். அது புகைப்பொருளில் இருந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். பிரிட்டிஷில் வேண்ட இதுவும் இங்கே வேண்ட இதுவும் சமனன்று நீங்கள் வாதிட வரக்கூடாது. அங்கே வேண்ட அந்த கூசாவோ அந்த சாப்பாடும், அங்கே வேண்ட அக்காமாலா கப்சி அந்த சோடாவும், இங்கே வேண்டதும் சமனன்று நீங்கள் வாதிட வரக்கூடாது. அது இந்த குவாலிட்டி வந்து வித்தியாசம். அதுதான் உண்மை. அப்போ எங்கட நாட்டுக்கு என்ன சாப்பாடு செட் ஆகும்? நாங்கள் அங்கே போயிருந்தோன்னு புட்டை வச்சு தின்னோன்னு இருக்கக்கூடாது. அந்த குளிர் வெப்ப நாடுகளுக்கு என்ன சாப்பாடு செட் ஆகும் அதைத்தான் சாப்பிடணும். அவன் அங்கே பீட்சாவையும் அடிச்சுட்டு 2 பேக் நல்ல சிவாசோ அல்லது வேறு ஜெக்டானியலை அடிச்சுட்டு கம்மண்டு பேசாமல் போடுவாங்க. நீங்கள் இங்கே அதை அடித்து போட்டு இந்த அக்காமாலாவை குடிச்சு போட்டு அவடம்பள்ளி ஓடி திரிகிறதால தான் வருத்தம் நாங்கள் சொல்ல வரோம். அதுக்கு என்னென்ன சாப்பாடு அந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ அதைத்தான் அவர் சொல்கிறார். இங்கே எங்கட நாட்டுக்கு என்னத்தை நாங்கள் சாப்பிட வேணும், பசிக்க சாப்பிட வேணும். அவர் சொல்லுவார், குசினி கதவு உடையிற அளத்துக்கு பசி வந்தோன்னு ஓடி போய் சாப்பிட வேணுமென்றதில் அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது? கரும்பு ஜூஸை ப்ரொமோட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குது? ஒரு செத்தவிட கல்யாணோட எல்லாத்துலேயுமே இந்த சோடாக்கள் தான் எங்கள்ட சனம் கொண்டு வந்து வைக்குது. சோடா தண்ணி போத்தில் அதை இன்னொரு பைத்திய விளையாட்டு. இப்போ நான் அனுபவத்துக்கு வேணும் தானே என்னடா சனம் அது வேண்டாட்டி இப்போ என்ன பைத்தியம்னு நினைக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கேக்க அதுகளை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் உடனடியான தீர்வுகளுக்கு பெஸ்ட் வந்து ஆயுர்வேதத்தை விட வெஸ்டர்ன் மெடிசின் தான். ஆயுர்வேத வைத்தியர்களை இப்போ ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்கணும். ஆனால் நீண்ட காலத்தில் எங்களுக்கு வருத்தம் வராமல் இருக்க வேணும் என்று சொல்லி யோசித்து நாங்கள் ஆரோக்கியமாக நீண்ட காலம் எங்களோட குடும்பத்தோட வாழ வேணும், நோய் நொடியின்றி இறை சக்தியோட வாழ வேணுமெண்டா எங்களோட பாரம்பரிய முறை தான் சரி. ஆனால் அது கடைப்பிடிக்க கஷ்டம்ன்றதுக்காக நாங்கள் அதை பிள்ளைன்னு சொல்லிடலாது. வேறு என்ன ஒரு விஷயம் கதைக்கணும்னு நினச்சேன் நான், இந்த ஓட்டிசம் அதுகள் வந்து மூளையில் உள்ள சில குறைபாடுகள் என்று தான் ஆங்கில மருத்துவம் சொல்லுது. அவர் சொல்கிறார் வேறு ஒரு முறையா. இதுக்கு நான் இடையில ஒருக்கா இன்டரப்ட் பண்ணுறேன். எப்படின்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாடின ஒரு பாடல் என்று நினைக்கிறேன். டிஎம்எஸோ சீர்காழியோ தெரியலை. அறிவு கொண்டு அளப்பதென்ன பெரியது, ஒரு கரையில் நின்று மறுகரையை அளப்பது, அன்பு
செந்தூரில் அலையோசை சங்கீதமோ என்று நினைக்கிறேன், முருகன் பாட்டு தானது. அதில் வார அந்த வசனம் எனக்கு பிடிக்கும். என்னென்னா, அறிவு கொண்டு அளப்பதென்ன பெரியது, ஒரு கரையில் நின்று மறுகரை அளப்பது, அவ்வளோதான். நாங்கள் பெரிய கட்டிக்காரர்ன்றே எல்லாம் கதைச்சு கொண்டிக்கலாது. நியூட்டன் குமரன் சார் சொல்லுவார், நியூட்டன் தியரியும் சரி, ஐன்ஸ்டீன் தியரியும் சரி, ரெண்டு பேரும் வேறு வேறு கோட்பாடுகளில் அந்தந்த தியரியை அப்படி வச்சு பார்த்தா சரியாக இருக்கும். ஆனால் ரெண்டையும் கொண்டு வந்து நிறுவேக்க ஒன்று கிளாஸ் பண்ணி பிழைக்கும். அதே மாதிரி இவர்கள் ஒரு சாரர் இந்த பக்கத்தால் ஏறி யாழ்ப்பாணம் போகினோம், ஆங்கில மருத்துவம் இன்னொரு பக்கத்தால் ஏறி யாழ்ப்பாணம் தான் போகுது. அதுக்காக இதுவும் பிழை இல்லை, அதுவும் பிழை இல்லை. நான் அதைத்தான் சொல்ல வரேன். சில விஷயங்களுக்கு ஆங்கில மருத்துவம் தான் கட்டாயம் இப்போத்தைய வாழ்க்கை முறைக்கு. இப்போ நாங்கள் பழைய வாழ்க்கை முறையில் இருந்தோம்னா அது சாத்தியம். இப்போத்தைய சாப்பாடுகளுக்கு இப்போ ஆங்கில மருத்துவத்தில் சிம்பிளாக சொன்னால், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால், நாங்கள் உயிரோடு இருக்கலாம், ஆனால் குளிசை விளங்கி கொண்டு இருக்க வேணும். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு சின்ன வர்த்தகம் இருக்குன்றது உங்களை எல்லாருக்குமே விளங்கும். எல்லாமே வர்த்தகம் தானே. க்ரீமில் இருந்து, பூசுகிற க்ரீமில் இருந்து, சாப்பிட்ற உணவில் இருந்து, மருந்தில் இருந்து எல்லாம் வர்த்தகமயமாக எப்போ மாறிச்சுதோ அதுக்கு பிறகு அதுக்கு தடையாக இருந்த சில தலைவர்களும் அழிக்கப்பட்டார்கள், தன்னிறைவு பொருளாதார கொள்கையோடு இருந்தாக்களும் அளிக்கப்பட்டார்கள். அது சார்ந்த விடயங்களும் அதை பற்றி கதைக்கிறாக்களும் பேரில் கறி பூசியில் சேறு பூசப்பட்டார்கள். இது கணக்கு விஷயம். இப்போ இதை பற்றி கதைச்சா நிறைய நான் கதைப்பேன், வேண்டாமது. ஓட்டிசத்துக்கு அவர் சொல்கிற விளக்கம் இதயத்தின் பலவீனம் என்று சொல்கிறார். நானே பிள்ளைகளை நோட் பண்ணி இருக்கிறேன். ஓட்டிசம் வந்த பிள்ளைகள வீட்டில் அவன் வீட்டை குடும்ப வன்முறை நடந்து வெடுண்டடிச்சு அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட புறாண்டு கத்துப்பட்டு இருந்தால் அந்த பிள்ளைகள் ஓட்டிசமாக வந்த மாதிரி நான் பார்த்துருக்கிறேன். அதுக்காக ஓட்டிசமாக வந்தவர்கள் எல்லாத்த விட்டையும் சண்டைன்னு நான் சொல்ல வரையில், இருதயத்தின் பலவீனம் தான் இதுன்னு சொல்லியும், தான் அதை நாடி வைத்தியத்தால் நிமித்துவேன் சொல்லியும் வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ பேர் சக்ஸஸ் ஆகிருக்குது. நான் அதை பார்த்துருக்கிறேன். அதால் தான் நான் அதை சொன்னான். என்னென்ன அதை நாங்கள் பொய்யென்று சொல்லுவோம். மற்றது இயல்பாகவே சிலருக்கு ஹீலிங் பவர் இருக்குது. அதை தொட்டால் வருத்தம் மாறிடும். இப்போ உதாரணமாக அப்பா நர்சிங் ஆஃபீஸராக இருந்ததால் எல்லா வருத்தத்துக்கும் அப்பா பேராசிரியர்கிட்ட கூட்டிகிட்டு போவார். 10ஆம் பாட்டில் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன்னா பேரானந்தராய சார்ண்டா அவருக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை. அவர் தொட்டால் அவர் ஒரு ஹீலர், அவர் ஒரு கன்சல்டன்ட்ன்றதுக்கு அப்பால் அவர் ஒரு இறைசக்தி உள்ளால் அவர் சொத்தா குணமாகும்ன்ற ஒரு இது இருக்குது. அதேமாரி இவர்லேயும் சில ஹீலிங் பவர்ஸ் இருக்கலாம் தானே. ஏன் அதை நாங்கள் ஒரு சித்த மருத்துவர் அல்ல ஒரு சுதேச மருத்துவர் அல்லது ஒன்றுமில்லாத ஒரு ஆள், ஏன் புத்தூரில் சிவானி என்ற ஒரு ஆள் சாத்திரம் சொல்கிறவர், முருகன் கலை வாரதவருக்கு அந்த ஒன்றும் நாங்கள் போய் கேட்க தேவையில் போய் நிற்க சொல்லுவார் எங்களோட பிரச்சனை என்னண்டு. அவர் ஒரு ஹீலர். அதே மாதிரி ஒரு விடயம் தான் இதுவும். அதில் நாங்களே சண்டைக்கு போவான். இதில் என்ன ரவுராமையா ஒரு பிள்ளை எல்லாரையும் கொஞ்சம் சாடமாடையாக விமர்சித்து பம்புக்கு இருக்கிறது, அதால் பேட்டி எடுக்கிற எங்களையும் சேர்த்து அவங்க கரண்டு பிடிக்கிறாங்க. வேறு என்ன ஒரு விஷயம்னு நான் சொல்ல நினச்சேன். அதான் அறிவு கொண்டு அளப்பது என்ன பெரியது, ஒரு கரையில் நின்று மறுகரையை அளப்பது. ஒவ்வொரு தியரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன மாதிரி அதை பார்த்து அணுகி கொண்டு போகிறோமோ அவ்வளோதான் விஷயம். அதை விட வெரிகோஸ் வெயினுக்கும் அவர் சொல்கிறார் இதயத்தின் பலவீனம் என்று. நாங்கள் சொல்லுவோம் தொடர்ந்து நின்றா அந்த கழிவு ரத்தம் நாளத்துக்குள்ளால் போகிற ரத்தம் தசை சுருக்கத்தால் நாடங்களுக்கு அமுக்கம் ஏற்படுத்தி மேலே வாரது. அப்போ இந்த கடையில் நிற்கிறார்கள், நின்று வேலை செய்கிறார்கள், வெரிகோஸ் வெயின் வாரது. அவர் சொல்கிறார் இதயத்தின் கம்ப்ரெஷர் குறைகிறதால தான் வருதுன்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி அவர் ரகுராம் தியரி என்று அதை சொல்கிறார். அப்போ எல்லாம் சும்மா முரண்டு பிடிச்சி குதர்க்கமாக இருக்கக்கூடாது. அவைன்ற கன்செப்டில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் விடணும். இது சம்மந்தமான ஆராய்ச்சிகளை செய்யணும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்தில் இருக்கிறார்கள் மாணவர்கள் இது சம்மந்தமான ஆய்வுகளை செய்ய வேணும். இப்போ நாங்கள் வெளிநாட்டு இந்த அதாவது மருத்துவ உலக அந்த பிஸ்னஸ் கும்பலுக்கு தான் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது சுயமாக எங்கட இந்த நாட்டுக்கு என்ன செட் ஆக மாட்டேன். இப்போ இது சம்மந்தமாக யோசிக்கிற ஆக்கள் எல்லாம் இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் எல்லாத்துக்கும் அவரை பப்ளிக் ஹெல்த்தில் குருவானிக்கிறது டாக்டர் சிவகணேஸ்வர். அவர் சொல்லுவார், இந்த டைபாய்டுக்கு நெருப்பு காய்ச்சலுக்கு அந்த ஓ ஆன்டிஜன் ஹெச் ஆன்டிஜன் ஒன்று இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி சார், அந்த ஒண்டிங்கில் 40 பிறகு அது ஏதோ 4 மடங்கு ஆகினா தான் அது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறதாண்டு அவர் சொல்லுவார். அது நிறுவன் WHO ரெக்கமெண்டேஷன் உண்மையாக யாழ்ப்பாணத்துக்கு தனியாக செய்ய வேணும்னு சொல்லுவார். அப்படி ஒவ்வொரு விடயங்களும் இங்கே ஆராய்ச்சி ஊடாக நிரூபிக்கப்பட வேணும். நான் சும்மா கோயிலில் நிற்கிற தேவாரம்பாடுறாள் மாதிரி இப்போ ஒரு ஆளை பேட்டி எடுக்கல, அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் நான் தான் சொல்கிறேன். நான் தடுப்பூசி சம்மந்தமான விஷயத்துக்கு நான் எதிர்வாதம் நான் அதே மாதிரி ஒவ்வொரு விடயங்களுக்கும் எதிர்வாதம் இருக்கும். அது ஆரோக்கியம். நாங்கள் 2 பேரும் அதுக்காக முன்னாடி கட்டிப்பிடிச்சு அடிபடுறதில்லையே. ஓகே, நல்ல விஷயம் என்ன இருக்கோ அதை ப்ரமோட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இந்த லைஃப்பில் சில வேளை அதில் கூட சரி இருக்கலாம், ஆனால் அது இப்போதைய காலத்துக்கு செட் ஆகுமாண்டு விமர்சனங்கள் கூட இருக்குது. அப்போ நான் சொல்ல வர்றது இதுதான், ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும் என்ற மாதிரி ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நல்ல கன்செப்டுகள் இருக்கும். அதைத்தான் நான் வெளியில் கொண்டு வரதை தவிர மற்றவரோட உறைஞ்சோணும் தேவடணும் அடிபடணும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை.
ஏன் நான் இதெல்லாம் கடைசியில் சொல்கிறேன் என்றால், சில பேர் உங்களுக்கு வேறு ஒரு காரணமும் என்னை பற்றி தேடுறதுக்கு கிடைக்கல என்ற ஒன்று, உங்களுக்கு கெத பண்ணுறதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும் என்று சொன்னோன்னு நீங்கள் இன்னாற்றியால் இவரை ஒரு அட்டாக் பண்ண வேணும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நம்ப தகுந்த வட்டாரங்களுக்கெல்லாம் நான் அந்த கதை எடுத்திருக்கிறேன். ஸோ சொல்லியிருக்கிறீர்கள், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க, அது பரவாயில்லை. ஆனால் நான் அப்படியான ஒரு ஆள் இல்லை. எனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஆராய்ச்சி புத்தி இருக்குது. அது சார்ந்து நான் யூடியூபர்ன்றேக்க வியூஸ் என்ற ஒரு விஷயமும் என்ன செல்வாக்கு செலுத்தும் என்னுடைய கண்டென்ட்டுகளில். ஸோ நான் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண வேணும். தேவையென்றால் நீங்கள் யூடியூப்புக்கு இறங்கி பாருங்கள், உங்களுக்கு அது விளங்கும். ஆனால் எப்பவும் நிருபன் நல்லதையே விதைத்து செல்வோம் என்ற நோக்கத்தில் திரிகிற ஒரு ஆள். ஸோ நீங்கள் அதை பற்றி கணக்கை யோசிக்க தேவையில்லை. நான் சமூகத்துக்கு விரோதமாக எதையும் ஒரு காலத்திலையும் செய்ய மாட்டேன். இப்படி தான் நான் முந்தி ஹெல்த்தில் இருந்தோண்டும் துணிஞ்சு போயிட்டு பேட்டி எடுத்து நான் 6 விளங்கம். அந்த நேரம் என்னை எல்லாரும் விமர்சிச்சவை, ஏன் பொண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ எல்லா அலுவலுக்கும் அங்கே தான் நாங்கள் ஓடுறோம். என்னையெல்லாம் விமர்சித்து நான் கடைசியாக விலகியே போட்டேன். கடைசி நேரம் வேண்டான் சொல்லி என்று நான் விலகிட்டேன். ஆனால் நான் பொறுத்த நேரம் ஹெல்ப் பண்ணி நான் விலகிட்டேன். காரணம், ஆனால் இப்போ தெரியுது தானே, ஏதோ ஒரு 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 பீக் கொண்டு வருது தானே, ஒரு பைப் கொண்டு கிரியேட் ஆகி கொண்டு தானே இருக்குது. அப்போ நாங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே தவறு, எல்லாம் சரி, இந்த வீடியோ மட்டும் பிள்ளைன்னு ஒரு ஆள் வந்தார் இப்போ இன்றைக்கு. என்றால் நீங்கள் போய் எடுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் எடுத்திருக்கக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாது நான் கேட்குறேன். நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வருவோம். எங்களோட சனம் சாப்பிட்ற முழுக்க நஞ்சு, எங்களோட சனம் குடிக்கிறது எல்லாமே நஞ்சு. அப்போ நாங்கள் அதிலிருந்து விழிப்புணர்வு ஊட்டுவோம். எத்தனை வைத்தியர்கள் இப்போ உங்களோட வீட்டு தோட்டம் செய்கிறீங்க, பேஷன் பொருட் நட்டுருக்கிறீங்க, மிரக்கறி நட்டுருக்கிறீங்க, இந்த கன்செப்ட் பிள்ளையா? அப்போ நாங்கள் மற்ற சாப்பாடுகள் எல்லாம் நல்ல மட்டும் சொல்லிட்டு போகலாம் தானே. சில விடயங்களில் கண்ட்ராடிக்டாக இருக்கலாம், ஆனால் எல்லாம் பிள்ளை என்று நான் சொல்ல வரையில். சுருக்கமாக சொன்னால், நீண்ட கால நோக்கத்தில் ஆயுர்வேதம் அல்லது சுதேச மருத்துவத்துவம், இயற்கை உணவுகள் நல்லது. உடனடியான தேவைக்கு எங்களுக்கு விபத்துக்கள், இப்படியான விஷயங்கள், காயங்கள், அதே மாதிரி இப்போ ஒரு பல்லு கொதி அப்படி ஒரு பிரச்சனை போனால் விட்டால் புழுத்து அதை அப்படியே செப்சிஸ் ஆக்கிடும் எங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக. அதுகளுக்கு எல்லாமே எங்களுடைய ஆங்கில மருந்து தான் நல்லதுன்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே கட்டாயம் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. ஏனெண்டா நான் எப்பவும் நினைக்கிறது, எனக்கு திரும்ப ரிவர்ஸ் ஆகிற ஒரு விஷயம், நல்லதை விதத்தி செல்லணுமெண்டு. அப்போ இந்த 2 பேரையும் பேட்டி எடுத்த நான் எது என்னுடைய ஸ்டாண்டுன்னு சொல்லி நான் ஒரு காலமும் வடிவாக சொல்லையில் இந்த காணொலியில் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த காணொலி எடிட் பண்ணவே மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். தவறு இருந்தால் சொல்லுங்க. அது தவிர உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் போடுங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற வயதானாக்கள் எல்லாருக்கும் மறக்காமல் இந்த காணொலியை அனுப்பி வையுங்கோ. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கீழே போடுங்க. நான் அப்படியே கழிச்சிருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு ஒவ்வொரு மனுஷரும் தேவைன்னு நினைக்கிற நான் ஒரு ஆள். எனக்கு கோபம் பெறும், அநீதியை கண்டா கோபம் பெறும். அந்த இயல்பை பயன்படுத்தியே வலியை என்னை கோபப்படுத்தி சில டீமுகள் திரிகிறது. ஆனால் நீங்கள் கடைசி வந்தும் வெல்ல முடியாதேன்னு சொன்னால் இறைவன் அனுக்கிரகம் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிற ஒரு ஆள். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.